ஒரு நிமிஷம் யாரும் ஸ்க்ரோல் பண்ணிடுங்க, ஓகேவா? என் வீடியோ ஸ்டார்டிங்ல ஹூக் இருந்தால் தான் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களா இல்லை? அப்புறம் நான் பேசும்போது பின்னாடியும் சுப்பிரவாதம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் பாட்டு போட்டுருக்காங்க, ஓகேவா? எனக்கு உடம்பை யாரும் ரீசெட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ண தோண மாட்டேங்குது. ஏன்னு தெரியுது. இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கிருக்கு. திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணவே தோண மாட்டேங்குது. ஆனால் எப்படியோ இந்த நடக்கிறத மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டேன். 10,000 நட. அதுக்கப்புறம் அப்படியே வார்ம் அப்பும் கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப்பை புரிஞ்சிக்கவே முடியல. வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், அந்த வீடியோவில் உள்ள வாய்ஸை கொஞ்சம் சில நேரம் என்னது நார்மலைஸ் பண்ணதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கம்மி பண்ணி விடுது. என்ன பண்ணக்கு எடிட் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்ல சவுண்ட் ஆகுது. நேற்று உள்ள வீடியோ அதே மாதிரி தான். நேற்று உள்ள வீடியோக்கெல்லாம் வாய்ஸே கேட்காத மாதிரி அவ்வளோ நார்மலைஸ் பண்ணி விட்டுருக்கு. ஏன்னு தெரியல. இனி யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை படிக்கணும் போல. அப்புறம் இன்னைக்கு சாப்பாடுல என்னன்னா பழஞ்சி சுட நெத்தொலி மீன். கொஞ்ச நாளாக பழஞ்சி சாப்பிடாம இருந்தேன், உடம்பெல்லாம் ரொம்ப சூடாகிருந்துச்சு. அதான் பழஞ்சி மறுபடியும் சாப்பிட்டுட்டு இனிப்புக்கு தர்பூசணி இருந்துல்ல, அதை கொஞ்சோண்டு வெட்டி சாப்பிட்டு வீடியோல வாய்ஸ் ஓவர் பிரச்சனை, எடிட்டிங்ல அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்ததா. அதனால இன்னும் குளிச்சக்க லேட் ஆச்சு. அப்புறம் என் கையில இந்த இடத்துல மட்டும் ஊத்து இருக்குன்னு தோணுது. எப்ப அப்பாரு அது 2 மட்டும் வேர்க்குது. ஏன்னு தெரியாது. மற்ற இடம் எல்லாம் வேர்க்காட்டாலும் அந்த இடத்துல கண்டிப்பா ஈவினிங் வரை என் தாய் பெப்சி வாங்கி வச்சிருந்தது. அதுல லைட்டா கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்டு தர்பூசணி வேணும் உங்களுக்கு தரமாட்டேன், நான் தான் சாப்பிட்டேன், ஏன்னா சூடு. அப்புறம் நேற்று தான் சொன்னேன் இல்ல, இப்ப எல்லாம் கல்யாண சீசன், அதனால இன்னைக்கும் ஒரு கல்யாணம் இருந்தது என் ஃப்ரெண்டுக்கு அக்காளுக்கு. ஸோ என்ன ட்ரெஸ் போடணும் ஒன்னும் பிடிக்கிட்டல. அதனால வேட்டி சட்டையும் போட்டு சொல்லிட்டு வேட்டி சட்டையில் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸு கூட யாரும் வரல, நாங்கள் ஒரு 3 பேர் தான் போயிருந்தோம். அப்புறம் சாப்பாடுக்கு ரைஸும் சிக்கன் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒரு பிடி முடிச்சுக்கிட்டு ஏன் சாப்பாடை வீடியோ எடுக்கலைன்னா சாப்பாடை வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் கண்ணு பட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டில் ஒரே சண்டை. அதனாலதான் வீடியோ எடுத்து போட்டேன். அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு 3 பேரும் 3வது திசையில போனோம். இனி இந்த தர்பூசணி தீர்ற வர ஹால் அங்கோடி இங்கோடியும் போகும்போது ஒவ்வொரு பீஸா எடுத்து தின்னிட்டு இருப்பேன். வேற தின்ன ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால அதுதான் தின்னணும். இன்னைக்கு இவ்வளவுதான் தோஸ்தோ. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நாளைக்கு வரேன். பாய்.